ஹலோ ஃபேமிலி, அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விக்னேஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உங்கள் சேனல் விக்னேஷ். ஸோ ரேஷியோவில் 1 by 1 ஒரு டைப்பாக பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? இந்த வீடியோவில் நம்ம டைப் நம்பர் 5 பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஸ்டின் பேஸ்ட் ஆன் இந்த எம்ப்ளாயீஸ், இந்த ஸ்கூல் இல்லை இந்த காலேஜ், அந்த மாதிரிலாம் கொஸ்டின் இருக்கும். சரியா? இத்தனை பாய்ஸ் இருக்காங்க, இத்தனை கேர்ள்ஸ் இருக்காங்க, அந்த மாதிரியும். அண்ட் தென் ஒரு ஆஃபீஸில் எம்ப்ளாயீஸ் ரிலேட்டடாக மேல் எம்ப்ளாயீஸ் இவ்வளோ, ஃபீமேல் எம்ப்ளாயீஸ் இவ்வளோ, அந்த மாதிரியான ஒரு டைப்பு. ரொம்பவே டஃப்பான கொஸ்டின்ஸும் இதில் கேட்கப்பட்டிருக்கு. அண்ட் சிம்பிளாக மைண்டில் சால்வ் பண்ணுற மாதிரி கொஸ்டினும் கேட்கப்பட்டிருக்கு. இந்த டைப்பில் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா 2024 வந்து வெயிட்டேஜே இல்லை. ஆக்சுவலாக நீங்கள் இப்போது எந்த வீடியோ பார்க்குறீங்கனாலும் இந்த சீரீஸில், ஃபார் எக்ஸாம்பிள் நான் அதில் 2024 கொஸ்டின் அதிகமாக கொண்டு வரலன்னு வைங்களேன், அந்த டைப்பை வந்து அதிகமாக வெயிட்டேஜ் கொடுத்து அவங்க கேட்கலன்னு அர்த்தம். பட் அதனால் நீங்கள் அந்த மாதிரி கேர்லெஸ்ஸாக எந்த டைப்புமே விடக்கூடாது. பட் இதில் 2024 கேட்கலனாலும் குரூப் டி, என்டிபிசி, எஸ்எஸ்சியில், மெயின்ஸில், சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், சிபிஓ இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் இந்த டைப்பில் நிறைய கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. அண்ட் குவாலிட்டி கொஸ்டினும் இருக்குது, உங்களால் மைண்டில் சால்வ் பண்ண முடிகிற கொஸ்டினும் இருக்குது. எப்பயுமே எப்படி கொண்டு வருவோன்னா, ஸ்டார்டிங் கொஞ்சம் ஈஸியாக, அப்படியே வீடியோ போக போக எண்டில் வந்து வேறு லெவல் கொஸ்டின்ஸ் இருக்கும். நீங்களே பார்த்துருப்பீங்க அதுக்கு முன்னாடி வீடியோஸ்லாம். ஸோ மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள் வீடியோஸை. நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் அண்ட் குரூப்ஸ் அதிலெல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி வீடியோஸ் எல்லாத்துலேயுமே நான் ஹோம்ஒர்க்னு சொன்ன கொஸ்டினுக்கு ஆன்சர் கரெக்டாக 99% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்க. சில பேர் கொஞ்சம் தப்பாகவும் ஆன்சர் பண்ணுறீங்க. சரியா? ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதே மாதிரி ஒரு என்கேஜாக இருங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்ன ஃபீல் பண்ணுறீங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் என்னால் இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ண முடியும். மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். இப்போ இந்த டைப்புக்குன்னு குறிப்பிட்டு நான் உங்களுக்கு எந்த கான்செப்டும் டிஸ்கஸ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், நீங்கள் இதுக்கு முன்னாடி வீடியோஸை ஆர்டராக பார்க்கணும். சரியா? இப்போ ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ, ஃபஸ்ட்டு செகண்ட் வீடியோலாம் பார்க்காம இதை பார்த்தீங்கன்னா கனெக்ஷனே இருக்காது. ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லாம் பார்த்தவங்களுக்கு இந்த டைப் ரொம்பவே ஈஸியாக ஃபீல் ஆகும். ஃபர்ஸ்ட் கொஸ்டினே பார்த்தீங்கன்னா என்டிபிசி. சரியா? In a firm, the ratio of male and female members was 4:5. The firm decided to increase the number of male by 80% and the number of female by 60%. Then now, in firm, the new ratio of male and female members will be. ஒரு நிறுவனத்தில் ஆண் மற்றும் பெண் பணியாளர்களின் எண்ணிக்கையின் விகிதம் 4:5 ஆக உள்ளது. ஆண்களின் எண்ணிக்கை 80% அதிகரிக்கப்பட்டது, பெண்களின் எண்ணிக்கை 60% அதிகரிக்கப்பட்டது. இந்த மாற்றத்திற்கு பிறகு நிறுவனத்தில் புதிய ஆண் மற்றும் பெண் பணியாளர்களின் விகிதம் என்னவாகும்? இப்போ பெர்சன்டேஜ் அடுத்த சாப்டர் தான். சரியா? ஸோ இது ஜஸ்ட் பேசிக் தான். 80%, 60% பத்தி பார்க்க போறீங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். ஸோ அடுத்ததான் அந்த சாப்டர்ல வந்து நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்வேன். நோ ப்ராப்ளம். கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஆஃபீஸ் இருக்கு, இல்லை மேல் ஃபீமேல் இவ்வளோ ரேஷியோல இருக்காங்க. ஆஃபீஸில் வந்து ஒர்க்கர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, இன்னும் நிறைய பேரை ஆள் எடுக்கிறாங்க. எப்படி? மேல் எம்ப்ளாயிஸ் வந்து 80% அதிகப்படுத்துறாங்க, ஃபீமேல் எம்ப்ளாயிஸை 60% அதிகப்படுத்துறாங்க. அதிகப்படுத்தினதுக்கு அப்புறமா புது ரேஷியோ என்ன அப்படின்னு கேள்வி. எப்பயுமே இந்த அதிகம் பண்ணுறாங்க, இத்தனை பேர் அதிகம் பண்ணுறாங்க, இத்தனை பர்சன்டேஜ் அதிகம் பண்ணுறாங்க அப்படிங்கும் போது நீங்கள் என்ன பண்ணுங்க, என்னோட சஜஷன், என்னோட மெத்தடிவோ, இதை கொடுத்துருக்கிறது 2 ரேஷியோ இல்லையா? ஓல்டு ரேஷியோ அந்த மாற்றத்திற்கு முன், அப்புறம் நியூ ரேஷியோ. ஓல்டு ரேஷியோ 4:5, அதாவது மேல் ஃபீமேல். கரெக்டா? அதே மாதிரி மேல் ஃபீமேல் நியூ ரேஷியோ தான் உங்களை கேட்டிருக்காங்க. சரி, இந்த மாதிரி எப்பயுமே ஒரு ரேஷியோல கொடுத்துட்டு இவ்வளோ ஏற்றிருக்காங்க அவ்வளோ ஏற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்க என்ன பண்ணுங்க, ரேஷியோவை காமனா பெருசு பண்ணி. எப்படி பெருசு பண்ண போறீங்கன்னா, 4, 5 ரேஷியோ இருக்கா, அதை நான் 400, 500 மாத்தலாம் இல்லையா? ரேஷியோங்கிறதுனா கம்பாரிசன், ஒரே வாய்ப்பாடில் நான் அடிக்கணும். இங்கேயும் இன்ட்டு 100, இங்கேயும் இன்ட்டு 100 பண்ணும்போது நோ ப்ராப்ளம், மாற்றம் எதுவும் வரப்போறது இல்லை டேட்டால. சரி, அடுத்து அப்ப என்ன ஆகுது? அடுத்து இந்த 400 தான் 80% அதிகரிக்கிறாங்க, இந்த 500 தான் 100% அதிகரிக்கிறாங்க. இன்னும் உங்களுக்கு சதவீதம் வரல, அதனால இதை உங்களுக்கு எப்படின்னு ஜஸ்ட் ஷார்ட்டா சொல்லிடுறேன். எப்பயுமே பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறீங்கன்னு வைங்க, எந்த நம்பரா வேணும்னா இருக்கட்டும், அந்த நம்பர்ல ஒரு ஸ்தானம் தள்ளி போயிட்டீங்கன்னா அது 10%. இப்போதைக்கு இதை மட்டும் ஞாபகம் வைங்க. 0 லெவல் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் புரியும். சரியா?
ஒரு ஸ்தானம் தள்ளி வந்துட்டீங்கன்னா அது 10%. இப்போ 400க்கு 10% எவ்வளோனா 40. அப்போ 80%னா இன்டூ 8 இல்லையா? கரெக்டா? அதாவது இப்படி சால்வ் பண்றதெல்லாம் வேண்டாம். பேப்பர் அண்ட் பென் மெத்தட்லாம் இதுக்கு 80% கண்டுபிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. அடுத்த சாப்டர்ல நீங்க இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டீங்க. சரியா? 320 இப்போதைக்கு சொல்லிட்டேன். அப்போ புது ரேஷியோ என்ன வரும்? 320 அதிகரிச்சிருக்காங்க. ஏற்கனவே 400 கூட 320 அதிகரிச்சு 720 மாறிடும் விகிதம் ஆண்கள். சரியா? அடுத்து பெண்கள் 500ல 60%. 500ல 60%. அடுத்த சாப்டர் போனா அப்புறம் இந்த மெத்தட்லாம் யூஸ் பண்ண மாட்டீங்க. சரியா? இப்போதைக்கு பார்த்துக்கலாம். 500ல 60%னா அது ஒரு 300. சரியா? அப்போ 500ல இன்னும் 300 அதிகப்படுத்தி 800 பேர் ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த நியூ ரேஷியோ தான் கேட்குறாங்க. 0 0 காலி 8 9s are 72, 8 10s are 18. ஸோ என்னோட ஆன்சர் 9. ஓகேவா? ஸோ பர்சன்டேஜ் அப்புறம் பார்த்துக்கலாம். நான் நெக்ஸ்ட் கொஸ்டின் போகிறேன். ஈஸி கொஸ்டின் தான் இது. இன்னும் நிறைய இருக்கு பார்க்க. In a firm, the ratio of male and female officers is in the ratio of 4:7. If 50 male officers and 100 female officers are shifted to another firm, then the ratio of male and female officers becomes 7:1. Find the number of male officers before shifting in the firm. ஒரு நிறுவனத்தில் ஆண் மற்றும் பெண் அலுவலர்களின் எண்ணிக்கையின் விகிதம் 4:7 உள்ளது. 50 ஆண் அலுவலர்கள் மற்றும் 100 பெண் அலுவலர்கள் வேறு நிறுவனத்திற்கு மாற்றப்பட்டனர். இதன் பிறகு ஆண் மற்றும் பெண் அலுவலர்களின் புதிய விகிதம் 7:12 மாறியது. மாற்றத்திற்கு முன் அந்த நிறுவனத்தில் இருந்த ஆண் அலுவலர்களின் எண்ணிக்கையை கண்டுபிடிக்கவும். 5 seconds தான். கொஸ்டின் பெருசு, ஆன்சர் ஆப்ஷன். அடிச்சிருப்பீங்க நான் நம்புறேன். நீங்க கொஸ்டின் படிக்கும் போதே நான் ஆப்ஷன்ல சால்வ் பண்ணிட்டேன் ப்ரோ அப்படின்னு யாராவது ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. என்ன கேட்டிருக்காங்க? ஒரு ஆஃபீஸ் மேல் இருக்காங்க, ஃபீமேல் இருக்காங்க. இந்த ரேஷியோல அந்த ஆஃபீஸ்ல இருந்து 50 மேல் ஆஃபீஸரையும் 100 ஃபீமேல் ஆஃபீஸரையும் தூக்கி வேற ஒரு ஆஃபீஸ்க்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. வேற ஒரு ஆஃபீஸ்க்கு அதை பத்தி இங்க சொல்லல, ஷிஃப்ட் பண்ணிட்டோம், அவ்வளவுதான். ஷிஃப்ட் ஆன அப்புறம் என்ன ஆயிருக்கும்? இந்த ஆஃபீஸ்ல எண்ணிக்கை குறைஞ்சிருக்கும் இல்லையா? மேல் ஆஃபீஸர்ஸோட எண்ணிக்கையும் குறைஞ்சிருக்கும், ஃபீமேல் ஆஃபீஸர்ஸோட எண்ணிக்கையும் குறைஞ்சிருக்கும். அந்த புது ரேஷியோ கொடுத்துட்டாங்க. இதுல ஷிஃப்ட் பண்றதுக்கு முன்னாடி எவ்வளவு மேல் எம்ப்ளாயிஸ் இருந்திருப்பாங்க அப்படின்னு வெறும் மேல மட்டும் ஃபோக்கஸ் பண்றாங்க கொஸ்டின்ல. ஸோ நீங்களும் மேல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. மேல மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்ணனா ஸ்டார்டிங்ல அவங்க 4ல டிவைட் ஆகணுமா? மேல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் 50 பேர் வெளியே போறாங்க. புது ரேஷியோ 7னா புது ரேஷியோ 7ல என்னோட ஆன்சர் 4ல போகணும். கேட்டிருக்காங்க 50 மைனஸ் பண்ண அப்புறம் 7ல 4ல போனோம். 50 மைனஸ் பண்ண அப்புறம் 7ல போகணும். கரெக்டா? எப்பயுமே கடைசியில 50 வந்தா அது 4ல போகவே போகாது. ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஆப்ஷன் இல்லைன்னு அடிச்சு. இப்போ இது எல்லாமே 4ல போகும். அதனால டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. 50 மைனஸ் பண்ணா 7ல போகும். அடுத்த ஸ்டெப்பு 50 மைனஸ் பண்ணீங்கன்னா 7ல வகுப்படணும். 400ல 50 போச்சுன்னா 350, 7ல வகுப்படுமா? ஆன்சர். 300ல 50 போச்சுன்னா 250 போகாது 7ல. 500ல 50 மைனஸ் பண்ணீங்கன்னா 450 7ல. ஸோ இந்த மாதிரி ஒரு 5 செகண்ட்ஸ் போதும். சரியா? நீங்க எக்ஸ்பர்ட் ஆயிட்டீங்க கான்செப்ட்ல. அப்படி இப்போ நார்மல் மெத்தட் சொல்றேன், நோ ப்ராப்ளம். சரியா? நார்மல் மெத்தட் இதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணுவோம். சரியா? மேல் அண்ட் ஃபீமேல் ரேஷியோ கொடுத்தாங்களா? 4x 7x. மேல் வந்து 50 பேர் வெளியே போறாங்க, ஃபீமேல் வந்து 100 பேர் வெளியே போறாங்க. இதனால ரேஷியோ 7/12 ஷார்ட்டா பண்ணுங்க. பேப்பர் பென் பண்ணா கூட ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்கூல் மெத்தட் மாதிரி பண்ணிட்டு இருக்காதீங்க. ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணுங்க. 12 4s are 48. அதாவது 12 4 48, 7 7 49, 49 48 மைனஸ் பண்ணீங்கன்னா 1x ஈக்குவல் டு பொதுவாக நான் சொல்லுவேன்ல 0 கூட எடுத்துருங்க காமனா. சரி, ஓகே, இதில் போட்டோம், பரவாயில்ல. 12 5 60 பரவாயில்ல, இப்படி எடுத்துடலாம். இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0 காமனா எடுங்க. 12 5 60, 7 10 70, 70 மைனஸ் 60னா 10. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? 10. அப்போ அவங்க கேட்கறது பிஃபோர் ஷிஃப்டிங். அப்போ 4 × 10 பார்த்தீங்கன்னா 40. ஒரு 0 எடுத்ததால ஒரு 0 கம்மியாக வரும். இப்போ ஆட் பண்ணுவோம். இப்போ 400 பேர் தான் என்னோட ஆன்சர் ஆப்ஷன். ஓகேவா? பேப்பர் பென் மெத்தடே போட்டாலும் ஷார்ட்டாக போடுங்க, ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணுங்க.
ஸோ நீங்கள் இப்போ தான் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க ஆல்ரெடி, இல்லை ஏதாவது இன்ஸ்டியூட் போகிறீங்க, கோர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, நல்லா இருக்குது அப்படின்னா விட்டுருங்க. இது ஒரு பிகினர்ஸ்க்கு அண்ட் என்ன படிக்கிறது, எப்படி படிக்கிறது, எக்ஸாம் எப்படி கிளியர் பண்ணுறது அப்படின்னு நிறைய டவுட்ஸ் இருக்கிறவங்களுக்கு நம்மளோட ஸ்பெஷல் கோர்ஸஸும் போயிட்டு இருக்கு. ஸோ கீழே கொடுத்துருப்பேன் இல்லையா, நம்மளோட ஆப் லேர்ன் வித் விக்னேஷ் மறக்காம ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் கோர்ஸை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணோன்னா உங்களோட மொபைல் நம்பர், இமெயில் ஐடி போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. இங்கே 3 கோடு இருக்கீங்க. ஸ்டடி மெட்டீரியல், ஸ்டடி மெட்டீரியல் உள்ள போனீங்கன்னா ஏகப்பட்ட ஃபோல்டர்ஸ்ல ஏகப்பட்ட பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் அவைலபிள். தமிழ்ல என்னெல்லாம் இருக்கும், இங்கிலீஷ்ல என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே இருக்கும். தென் உங்களுக்கு ஏதாவது கோர்சஸ் வேணும், நீங்க மெயினா ரயில்வே அண்ட் எஸ்எஸ்சி ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இண்டிவிஜுவலான கோர்சஸும் இருக்கு, காம்போ கோர்ஸும் இருக்கு. இது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். கோர்ஸுங்கிற ஆப்ஷனுக்கு வாங்க. இது இப்போ குரூப் டிக்காகவே ஸ்பெஷலாக லான்ச் பண்ணுது. இதில் மேக்ஸ் இருக்கும், ரீசனிங் இருக்கும், சயின்ஸ் இருக்கும். அண்ட் தென் இது மேக்ஸ் அண்ட் ரீசனிங் மட்டும், அண்ட் இது சயின்ஸ் மட்டும். ஸோ கூப்பன் அவைலபிளாக இருந்ததுன்னா டச் பண்ணுங்க. பை நோ பக்கத்தில் கூப்பன் இருக்கும், டச் பண்ணி பை பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாத்துலேயுமே நான் 0 level to மெயின்ஸ் லெவல், அதாவது இங்கே பார்க்குறீங்க இல்லையா, யூடியூப் வீடியோவே உங்களுக்கு புரியுதுன்னா கோர்ஸில் இருக்கிற நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இதெல்லாம் எப்பயோ கவர் பண்ணி ஹை லெவல் போயிட்டாங்க. வெரைட்டிஸ் ஆஃப் கொஸ்டின், ஏகப்பட்ட எக்ஸாம்ஸ், டிஃப்ரெண்ட் எக்ஸாம் கொஸ்டின்ஸ்லாம் சால்வ் பண்ணியிருப்பேன். சாப்டர் வைஸ், டைப் வைஸ், எங்கெல்லாம் தியரி தேவையோ தியரி, எங்கெல்லாம் டைரக்ட் ஷார்ட்கட்ஸ் அண்ட் டீடைல் மெத்தட் ரெண்டுமே சொல்லியிருப்பேன். வெறும் மைண்ட் மெத்தட் மட்டும் கிடையாது, ரொம்ப டீடைல்டு கோர்ஸ். ஸோ சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்களா சிபிஎஸ்சி புக்கோ இல்லை நீங்களா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எதுவுமே பார்க்க வேண்டாம். கோர்ஸ் எல்லாமே இது உள்ள இருக்கு. ரொம்ப பெரிய கோர்ஸ். இந்த கோர்ஸ் நீங்கள் எடுத்தீங்கனாலும் பெருசு. ஸோ நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா எவ்வளோ சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு கோர்ஸை கவர் பண்ணலாம். ஓகே, நீங்கள் கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணி பாருங்கள். பயங்கர சேஞ்சஸை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜஸ்ட் கோர்ஸ்குள்ளே போங்க. பை நவ் இருக்கும், பை நவ் கிட்ட ஒரு கூப்பன் ஒன்று ஷோ ஆகும். அந்த கூப்பனை டச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் நான் போகிறேன், சிஜிஎல். ஸோ ரயில்வே தான் நான் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கேன், நான் ரயில்வே கொஸ்டின் தான் ப்ரோ சால்வ் பண்ணணும் அப்படியெல்லாம் மைண்டில் வைக்காதீங்க. எப்பயுமே ஹை லெவலுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுறது தான் பெஸ்ட். நான் எப்பயுமே என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் சொல்லுவேன். ஸோ இந்த கேள்வி பாருங்களேன், the ratio of the number of boys in a school to the total number of boys and girls in that school is 7:17. If the number of boys in that school is 1099, then how many girls are there in that school? ஒரு பள்ளியில் ஆண் மாணவர்கள் மற்றும் பள்ளியில் மொத்த ஆண் பிளஸ் பெண் மாணவர்கள் உள்ள விகிதம் 7:17 ஆக உள்ளது. பள்ளியில் ஆண் மாணவர்கள் 1099 பேர் இருக்கிறார்கள் எனில் இந்த பள்ளியில் உள்ள பெண் மாணவர்களின் எண்ணிக்கையை கண்டறியும். சோ நல்ல கேள்வி, புரியல கேட்டு. ஒரு ஸ்கூல்ல பாய்ஸோட ரேஷியோ அண்ட் பாய்ஸ் பிளஸ் கேர்ள்ஸ் ரேஷியோ, அங்கதான் நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். என்ன கொடுத்துருக்காங்க, பாய்ஸோட ரேஷியோ டு பாய்ஸ் பிளஸ் கேர்ள்ஸ் அப்படி நீங்க சொல்லலாம், அல்லது பாய்ஸ் பிளஸ் டோட்டல் ரேஷியோ. ஏன்னா டோட்டல் இங்க வந்து பாய்ஸ் கேர்ள்ஸ் 2 பேரை பத்தி மட்டும் தானே பேசியிருக்காங்க. அங்கதான் நீங்க கேர்ஃபுல்லா இருக்கும். அப்போ இங்க பாருங்க, பாய்ஸோட ரேஷியோ 7, பாய்ஸ் கேர்ள்ஸோட ரேஷியோ 17. அப்ப என்ன அர்த்தம், பாய்ஸோட ரேஷியோ 7னா கேர்ள்ஸோட ரேஷியோ 10 இல்லையா? டோட்டல் கிளியரா புரிஞ்சிருக்கும். தென் இது ஒரு டைரக்ட் கொஸ்டின். இந்த 1099 இருக்குல்ல, இதுதான் பாய்ஸ் ரேஷியோல 7, கேர்ள்ஸ் என்னன்னு கேக்குறாங்க. கேர்ள்ஸோட ரேஷியோ டைரக்ட் கொஸ்டின், வேற ஒண்ணும் இல்ல. 7 535 1570. ஓகேவா? நெக்ஸ்ட் क्वेश्चन நான் போறேன். The students in 3 batches of a dance class are the ratio 2:3:5. If 20 students increase in each batch, the ratio changes to 4:5:7. Find the total number of students in 3 batches before the increase. ஒரு நடன வகுப்பின் 3 தொகுதிகளில் உள்ள மாணவர்கள் 2:3:5 என்ற விகிதத்தில் உள்ளனர். ஒவ்வொரு தொகுப்பிலும் 20 மாணவர்கள் அதிகரித்தால் விகிதம் 4:5:7 ஆக மாறுகிறது. அதிகரிப்பதற்கு முன் 3 தொகுதிகளில் மொத்த மாணவர்களின் எண்ணிக்கையை கண்டறியவும். ரொம்ப சிம்பிள், மைண்ட் மெத்தட்லயே சால்வ் ஆகும். லாஜிக்கை மட்டும் கிளியரா புரிஞ்சுக்கணும். ஒரு டான்ஸ் கிளாஸ்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை 3 பேட்சா பிரிக்கிறாங்க. ஒரு பேட்ச்ல 2, ஒரு பேட்ச்ல 3, இன்னொரு பேட்ச்ல 5. 3 பேட்ச்லயும் போக ஃபியூச்சர்ல
இன்னும் 20 பசங்க எக்ஸ்ட்ரா சேர்றதுனால மூணு பேட்ச்லையும் ஈக்குவலா 20 பேரை பிரிச்சு இன்க்ரீஸ் பண்றாங்க. இன்க்ரீஸ் பண்ண பிறகு அந்த 3 பேட்சோட ரேஷியோ 4:5:7 மாறுதுன்னா இன்க்ரீஸ் பண்றதுக்கு முன்னாடி பேட்ச்ல எத்தனை பேர் டோட்டலா இருந்திருப்பாங்க, அதாவது 3 பேட்சினுடைய கூட்டுத்தொகை, சரியா, மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை. சரி, இதுல மொத்த மாணவர்கள் கேட்டா மொத்த மாணவர்கள் முன்னாடி ரேஷியோல எவ்வளவு பேருன்னு பாத்தீங்கன்னா 10. 10ல என்ன ஒரு ப்ராப்ளம், இந்த கடைசியில 0 இருக்கிற எல்லா நம்பரும் 10ல போகும், 10ல போகும், 10ல போகும், எல்லாமே 10ல போகும். சரியா? பட் என்னால இன்னொன்னு பண்ண முடியும். என்னது? அதுக்கப்புறம் என்ன நடக்குது, 3 பேட்ச்லயும் 20 பேரை கூட்டுறாங்க. அப்போ மொத்தமா, ஏன்னா மொத்தத்தை தான் கேட்டிருக்காங்க, நீங்க மொத்தத்தையும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. 3த்துலயும் சேர்த்து 20 60 பேரை மொத்தமா கூட்டிருக்காங்களா? 60 கூட்டின பிறகு அந்த கூட்டுத்தொகை மொத்தமா ரேஷியோல எவ்வளவு வருது, 12 + 4 16. அப்ப என்ன அர்த்தம், எல்லாமே 10ல போதா, விட்டுருங்க, நோ ப்ராப்ளம். 60 கூட்டினீங்கன்னா ஆன்சர் 16ல. என்ன லாஜிக்? சிம்பிளா. சரி, இப்போ யோசிங்க, 60 கூட்டி 16ல போதா, 60 கூட்டினீங்கன்னா 160, கரெக்ட். 60 கூட்டினீங்கன்னா 140, 140லாம் 16ல போகாது. 60 கூட்டினீங்கன்னா 210, 210லாம் 16ல போகாது. 60 கூட்டினீங்கன்னா 180, 180லாம் போகாது. ஸோ என்னோட ஆன்சர் ஸ்மார்ட். இதுக்கெல்லாம் வந்து நீங்க நார்மல் மெத்தடே கேட்காதீங்க, ரொம்ப பேசிக் கொஸ்டின். நார்மல் மெத்தட் நான் சொல்லணும் அப்படின்னா, முன்னாடி ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல டிஸ்கஸ் பண்ணோம்ல, அந்த மாதிரி நீங்களே 200, 300, 500 அப்படின்னு வச்சு அதுக்கப்புறம் எல்லாத்துலயும் 20 வச்சு நீங்க பண்ணலாம். ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகும், இதெல்லாம் வேண்டாம், நான் ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம போலாம். The ratio of number of boys and girls in a college is 3:2. If 40 boys leave the college and 40 girls join the college, then the ratio will become 2:3. What is the initial number of boys in the college? ஒரு கல்லூரியில் ஆண்கள் மற்றும் பெண்கள் எண்ணிக்கையின் விகிதம் 3:2 உள்ளது. 40 ஆண்கள் கல்லூரியை விட்டு சென்றால் 40 பெண்கள் புதிதாக சேர்ந்தால் அப்போது ஆண்கள் மற்றும் பெண்கள் எண்ணிக்கையின் விகிதம் 2:3 மாறும். ஆரம்பத்தில் கல்லூரியில் இருந்த ஆண்களின் ஸ்டார்டிங்ல இருந்த பாய்ஸ், எப்பயுமே டேட்டால என்ன கேட்கறாங்க, அது ரேஷியோல இருக்கா? நமக்கு டைரக்ட் ஆன்சர் மைண்ட் மெத்தட். சரியா? யூஸ் ஆகுதா பார்க்கலாமா? பாய்ஸோட ஆரம்பத்துல இருந்த கவுண்ட், அது என்னது, ரேஷியோல 3. இப்போ என்ன ப்ராப்ளம்னா, இதுவும் 3ல போகும், இதுவும் 3ல போகும், இதுவும் 3ல போகும், இதுவும் 3ல போகும். சரி, ஓகே. அப்ப நான் நார்மல் மெத்தட் சூஸ் பண்றேன். என்னன்னா 3x பாய்ஸ், 2x 40 பேர் போறாங்க, பாய்ஸ்க்கு மைனஸ், 40 பேர் ஜாயின் பண்றாங்க, கேர்ள்ஸ் +40, மைனஸ் பிளஸ். இதனால இதன் விளைவா ரேஷியோ நம்பர் ஆஃப் பாய்ஸ் கேட்கறாங்க. இந்த 3x என்னன்னு கேட்கறாங்க. எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க போறீங்க, இன்டூ 3 பண்ண போறீங்க. சரியா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணனா 3 9x, 2 2 4x, 9 - 4 என்ன, 5x ஈக்குவல் டு இது என்ன, 3 × -40 -120, 2 × +40 +80, 80 120, 80 120. நல்லா பாருங்க, -120 +80, -120 +80. எப்படியோ இன்னொரு பக்கம் கொண்டு போனீங்கன்னா பிளஸ் பிளஸ்ன்னு மாறிடும். 120 + 80 200 உங்களுக்கு மாறிடும். சரியா? ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. ஷார்ட்கட் யூஸ் பண்ணும்போதும் சரி, தப்பு. இதே நான் கேன்சல் பண்றேன்னா 40. அப்ப எக்ஸோட வேல்யூ என்ன, 40. நான் என்ன கண்டுபிடிக்கணும்னு சொன்னா 3x. எக்ஸ் 40னா இன்டூ 3 பண்ணுங்க, 120 என்னோட ஆன்சர். ஸோ நான் நெக்ஸ்ட் கொஸ்டின் போறேன். இந்த மாதிரியான கேள்வி நிறையவே மெயின்ஸ்லயே இந்த கொஸ்டின் வந்து அதிகமாக கேட்டுருக்கு. அப்படின்னு ஒன்றும் கிடையாது. நீங்க குரூப் டி அட்டன் பண்றீங்க, ஒரு ஏஎல்பி அட்டன் பண்றீங்க, கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரியா? If 50 less applied and 25 less selected, the ratio of selected to unselected would have been 9:4. How many candidates had applied if the ratio of selected to unselected was 2:1? ஒரு தேர்விற்கு 50 பேர் குறைவாக விண்ணப்பித்திருந்தால் மேலும் 25 பேர் குறைவாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தால்
தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கும் தேர்வில் தேர்வாகாதவர்களுக்கும் உள்ள விகிதம் 9:4 இருக்கும். தேர்வில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கும் தேர்வாகாதவர்களுக்கும் உள்ள விகிதம் 2:1 இருந்தது எனில் அந்த தேர்விற்கு மொத்தம் எத்தனை பேர் விண்ணப்பித்தனர்? என்னதான் இங்கிலீஷ்ல 2 லைன்ல படிச்சாலும் தமிழ்ல ஒரு 4-5 லைனா படிக்கிறது கிறிஸ்டல் கிளியரா இருக்கு இல்லையா? சரி, ஓகே. இந்த கொஸ்டின் ஆக்சுவலா மைண்ட்ல சால்வ் ஆகும். ஆனா இந்த மாதிரி கொஸ்டின்லாம் மைண்ட்ல சால்வ் ஆகாத போது அதுதான் மெயின். சரியா? மைண்ட் மெத்தட் சொல்றேன், அதுக்கப்புறம் டீடைல்டான மெத்தட் உங்களுக்கு சொல்றேன். கிளியரா புரிஞ்சுக்கோங்க. நல்ல கொஸ்டின், தரமான கொஸ்டின். ஓகேவா? இப்போ இங்க பாருங்களேன், ஃபர்ஸ்ட் டோட்டல் கேண்டிடேட்ஸ்னா எத்தனை பேர்? டோட்டல் கேண்டிடேட்ஸ்னா எத்தனை பேர்? செலக்ட் ஆனவங்க, செலக்ட் ஆகாதவங்க இல்லையா? செலக்டட், அன்செலக்டட் இவங்க சேர்த்தா தானே டோட்டல் அப்ளிகேஷன் இருக்கு. டோட்டலா எத்தனை அப்ளிகேஷன் வந்திருக்கு அப்படின்னு பாக்குறாங்க. சரியா? கவுன்சிலிங் அப்புறம் அதில் செலக்ட் ஆனவங்க, அன்செலக்ட் ஆனவங்க 2 பேரையும் கூப்பிட்டீங்கன்னா தானே உங்களுக்கு டோட்டல் எவ்வளோன்னு தெரியும். ஸோ இது மெயின். இதுல அவங்க சொன்னது ஃபர்ஸ்ட் ஏதோ ஒரு கண்டிஷன் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் 50 பேர் கம்மியா அப்ளை பண்ணி 25 பேர் கம்மியா செலக்ட் ஆகியிருந்தா ரேஷியோ 9:4 மாறி. How many candidates had applied? The ratio of selected to unselected was 2:1. அப்போ இதுல இருந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, செலக்டட் அன்செலக்டட் ரேஷியோ என்ன? 2:1. அப்போ டோட்டல்னா அது ரெண்டுத்தையும் கூட்டுங்க, 3. என்னோட ஆன்சர் 3ல போகணும். இது 3ல போகாது, இது 3ல போகாது, இது 3ல போகாது. 375 இருக்குல்ல, இதெல்லாம் 3ல போகும். என்னோட ஆன்சர் ஆப்ஷன் டி. சரியா? பட் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் இதுக்கப்புறம் தான் இருக்கு. இந்த கொஸ்டினை எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்த்துக்கோங்க ஷார்ட்டா. பட் டீடைல் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த கொஸ்டின். சரியா? செலக்டட் அன்செலக்டடா பார்க்கணும். எத்தனை பேர் செலக்ட் ஆயிருக்காங்க, எத்தனை பேர் செலக்ட் ஆகல, அந்த ரேஷியோ என்னது? இதுதான் 2:1 இல்லையா? அப்போ நான் ரேஷியோவா எழுதும் போது 2x 1x. கரெக்டா? அப்போ டோட்டல் எவ்வளவு பேர் இருப்பாங்க? 3x. கரெக்டா? வந்து இவங்க தான் எத்தனை பேர் செலக்ட் ஆனாங்க, எத்தனை பேர் செலக்ட் ஆகல, அவங்கள தான் நம்ம டோட்டல்னு சொல்லுவோம். சரியா? அடுத்து 50 லெஸ் அப்ளைனா என்ன அர்த்தம்? 50 பேர் கம்மியா விண்ணப்பிச்சிருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? மொத்த பேர் எத்தனையோ அதுல 50 பேர் கம்மியா விண்ணப்பிச்சிருக்காங்க. விண்ணப்பிச்சவங்களை எடுத்துட்டு போய் நீங்க செலக்ட் ஆனவங்களோடையும் சேர்க்க முடியாது, செலக்ட் ஆகாதவங்களோடையும் சேர்க்க முடியாது. இல்லையா? அப்போ இந்த 3x தான் மாணவர்கள், அதுல 50 பேர் கம்மியா விண்ணப்பிச்சிருக்காங்க. சரியா? வேற என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க? 25 பேர் கம்மியா செலக்ட் ஆயிருக்காங்க. தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள்ல 25 பேர் குறைஞ்சிருச்சு. அப்ப தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் இங்க எத்தனை? 2x. அதுல 25 பேர் குறைஞ்சிருக்காங்க. இது ஃபைனலா உங்களுக்கு என்ன தரணும்? ஃபைனல் டோட்டல் மேல ஃபைனல் செலக்டட் ஸ்டூடெண்ட்ஸ் கீழே. அப்படிதானே? இப்போ ஃபைனல் டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் இங்க எவ்வளவு பேர் இருப்பாங்க? இது எல்லாமே இங்க கொடுத்துருக்காங்க. ஃபைனல் டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் இங்க எத்தனை? செலக்ட் அன்செலக்ட் 9 4னா மொத்தம் 13 ரேஷியோ டிவைடட் பை இது செலக்ட் ஆனவங்க மட்டும் 9 ரேஷியோ. சால்வ் பண்ணீங்கன்னா x கிடைக்கும். அந்த x வச்சு இன்டு 3 பண்ணீங்கன்னா இதான் கேட்குது இல்லையா? ஸோ 9 3 27 30 into 26 27 minus 26 என்ன? 1x. ஆயிடுச்சா? 950 சார் 450, 25 13 சார் 25 10 250, 50 plus 75 325. இதுதான் நான் கால்குலேட். அப்ப 325 மைனஸ் 450 ஆர் 450 மைனஸ் 325 என்ன வரும்? 75 ஒரு 50 125 இல்லையா? இதை சால்வ் பண்ணும். அப்போ 1x தான் 125. ஃபைனலா உங்களை கேட்கறது இந்த டோட்டல் தான், இந்த 3x. 3x என்ன? 125 into 3 கால்குலேட் பண்ணீங்கன்னா 15 21 7 175 பேரு ஆப்ஷன். இது நல்ல கேள்வி என்ன கேட்டா. சப்போஸ் இதுவே ஆப்ஷன்ல அடிக்க முடியல, 2 ஆப்ஷன் 3 ஆப்ஷன் உங்களுக்கு ஒண்ணா வருதுன்னா ஒன்றும் பண்ண முடியாது.
இந்த மெத்தட் தான் நீங்க யூஸ் பண்ணணும். So next question போலாம். The ratio of the number of employees male and female in offices A and B is 2:3. The ratio of the female employee in A and B is 1:2. And the ratio of female employee in A to the total employees of A is 1:3. What is the ratio of male employees in A and B? நல்ல தரமான ஒரு கேள்வி. நேத்து வீடியோல நல்லா பாத்தீங்கன்னா இதே மாதிரி பேட்டர்ன்ல ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணோம். ஆல்மோஸ்ட் சேம். நிறுவனங்கள் A மற்றும் B யில் உள்ள ஊழியர்களின் ஆண்கள் மற்றும் பெண்கள் எண்ணிக்கையின் விகிதம் 2:3 ஆகும். A மற்றும் B யில் உள்ள பெண் ஊழியர்களின் விகிதம் 1:2 ஆகும். மேலும் A வில் உள்ள பெண் ஊழியர்களின் விகிதம் A வில் உள்ள மொத்த ஊழியர்களுக்கு 1:3 ஆகும். A மற்றும் B யில் உள்ள ஆண் ஊழியர்களின் விகிதம் என்ன? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரேஷியோலயே எல்லாத்தையும் கொடுத்துட்டு க்ளூ மாதிரி எதுவுமே கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பா ஆன்சரும் ரேஷியோல தான் இருக்கும். அந்த கொஸ்டின் சால்வ் பண்றதுக்கும் கண்டிப்பா ஸ்டெப்ஸ் வேணும். ஏன் அந்த ஒரு க்ளூ இருக்கும், அந்த ஒரு க்ளூவை பிடிச்சிட்டு நம்ம என்ன பண்ணிடுவோம், ஆப்ஷன்ல கிளியரா சால்வ் பண்ணிடுவோம். ஸோ அப்படி சால்வ் பண்ண முடிகிற கொஸ்டின் இதுவும் கிடையாது. என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? ஏன்னு ஒரு ஆஃபீஸ், சாரி ஆமா, ஏன்னு ஒரு ஆஃபீஸ், பின்னு ஒரு ஆஃபீஸ். ஏலையும் மேல் ஃபீமேல் சேர்த்து 2 ரேஷியோ, பிலையும் மேல் ஃபீமேல் சேர்த்து 3 ரேஷியோன்னு சொல்லிட்டாங்க. ஏ பி எக்ஸ் 3x. ஆனா ஹைலைட் என்னன்னா இதுலயும் மேல் ஃபீமேல் இருக்காங்க, இதுலயும் மேல் ஃபீமேல். ரேஷியோ ஆஃப் ஃபீமேல், இப்போ ஃபீமேல் ரேஷியோ மட்டும் கொடுத்துட்டாங்க. இங்க மேல் அண்ட் ஃபீமேல் கம்பைண்டா, இங்க ஃபீமேலை பத்தி மட்டும் ஒரு டேட்டா. ஏ ஆஃபீஸ்ல ஒரு ஃபீமேல்னா பி ஆஃபீஸ்ல 2 ஃபீமேல். அப்போ இது வேற ரேஷியோ ஒய்ன்னு தான் நீங்க எடுக்கணும். சரி. And the ratio of female employee in A to the total employee in A. இங்க இன்னொரு ட்விஸ்ட் இருக்குன்னா ஃபீமேல் எம்ப்ளாயி ஏல மட்டும் ஒரு ரேஷியோ, ratio of female employee in A to the total employees in A. அப்புறம் டோட்டல் எம்ப்ளாயிஸ் அதுல மேல் ஃபீமேல் 2 பேர் வருவாங்கல்ல, அவங்களோட ரேஷியோ 3 அப்படின்னா மேல் எம்ப்ளாயிஸ் இன் A and B என்ன? நல்ல கொஸ்டின் படிக்கும் போதே கன்ஃபியூஷன் ஆகலாம், அண்டர்ஸ்டாண்டிங்ல கன்ஃபியூஷன் ஆகலாம். ஸோ இந்த கேள்வியை நான் சால்வ் பண்ணி முடிச்ச அப்புறம் கூட மறுபடியும் பார்த்துக்கலாம். சரியா? இப்போ இங்க பாருங்க, இங்க கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா? இதுதான் உங்களுக்கு இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான டேட்டா. இங்க ஃபீமேலுக்கும் டோட்டலுக்கும் 1/3 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சரியா? ஃபீமேலுக்கும் டோட்டலுக்கும் இங்க 1/3 கொடுத்துட்டாங்க. ஃபீமேல் ஒரு ரேஷியோனா மேல் அண்ட் ஃபீமேல் சேர்த்து 3 ரேஷியோ. சரியா? இங்க நீங்க நல்லா பார்க்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கு. அது என்ன? இங்க ஃபீமேல் மட்டும் ஏல எத்தனை 1 பேரா கொடுத்துறாங்க. இங்க ஃபீமேல் ஏல 1y. ஓகேவா? இங்க டோட்டல் ஆஃப் ஏ எல்லாமே இங்க ஏவை பத்தி தான் பேசிருக்காங்க. கடைசி லைனை நீங்க நோட் பண்ணுங்க. ஏ தான் 1:3 கொடுத்துருக்காங்க. ஏல டோட்டல் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏல டோட்டல் என்ன? 2x. ஏல டோட்டல் என்ன? 2x. இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி 3y = 2x. x எல்லாம் ஒரு பக்கம், y எல்லாம் ஒரு பக்கம் வைங்க. 3/2 ஆயிடும். அப்ப x ஓட வேல்யூ y ஓட வேல்யூ உங்களுக்கு கிடைச்சிருச்சா? x ஓட வேல்யூ y ஓட வேல்யூ உங்களுக்கு கிடைச்சிருச்சு. கடைசியில கேட்கறது ரேஷியோ ஆஃப் மேல் எம்ப்ளாயி இன் A and B. மேல் எம்ப்ளாயி இன் A and B. சரி, இப்போ மேல் எம்ப்ளாயி இன் A and B கண்டுபிடிக்கும் போது ஃபீமேல் எம்ப்ளாயி இன் A ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிருங்க. ஃபீமேல் எம்ப்ளாயி இன் A என்ன வர போறாங்க? 3. ஏன்னா எக்ஸோட வேல்யூ 3 இல்லையா? ஸோ இப்போ நீங்க ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். எக்ஸோட வேல்யூ என்ன? 3. அப்போ 3 × 2 நான் பண்ணனா இது 6, இது 3x-னா 9 இல்லையா? அப்போ டோட்டல் மேல் அண்ட் ஃபீமேல் இன் A வந்து 6 ரேஷியோ, டோட்டல் மேல் அண்ட் ஃபீமேல் இன் B வந்து 9 ரேஷியோ. அடுத்து இங்க வாங்க, இது வெறும் ஃபீமேல் தான். ஃபீமேல் இன் A என்ன வரும்? ஃபீமேல் இன் A என்ன வரும்?
சரியா? ஏன்னா 1 into 2 2 into 2 4 அதான் தெரிஞ்சுக்கணும். ஏல மேல் ஃபீமேல் சேர்த்து 6, ஏல ஃபீமேல் மட்டும் 2. அப்போ அதை மைனஸ் பண்ணிங்கன்னா ஏல இருக்கக்கூடிய மேல் தெரிஞ்சிருமா? ஏல இருக்கக்கூடிய மேல் என்ன 4 ரேஷியோ. அதே மாதிரி பில இருக்கக்கூடிய மேல் அதே மாதிரி கண்டுபிடிங்க. பில மேல் அண்ட் ஃபீமேல் சேர்த்து 9 ரேஷியோ, பில ஃபீமேல் மட்டும் 4, 9 மைனஸ் 4 பண்ணிங்கன்னா 5. இதனோட ஆன்சர் 4:5. தரமான செய்கை. இப்படி ஒரு கொஸ்டினை நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா போதும். என்ன கூட ஃபர்ஸ்ட் வீடியோல டஃப் கொஸ்டின் கேட்டுட்டே இருந்தாங்க. இந்த கேள்வி உங்களுக்கு புரிஞ்சுதா? கமெண்ட்ல சொல்லுங்க. அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப முக்கியம். ஏன் இந்த மாதிரி கொஸ்டின் நமக்கு இப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரேஷியோலே கொடுத்துட்டு ரேஷியோலேயே உங்களை வந்து ஆன்சர் கேட்கறது தான் இந்த ட்விஸ்டே. ஸோ அவங்க கொடுக்குற டேட்டால கண்டிப்பா இந்த மாதிரி ஃபைனலா கொடுக்குறாங்க பார்த்தீங்களா ரேஷியோ, அதுல தான் உங்களுக்கு அவங்க க்ளூவே தருவாங்க. சரியா? இந்த மாதிரி கேள்வி ரொம்ப முக்கியம். குறிப்பிட்டு இந்த கேள்வி உங்களுக்கு புரிஞ்சுதான்னு சொல்லுங்க, நல்லா டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணாலே ரொம்ப சொல்லுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நான் போறேன். The total number of workers in a company is 960. If the number of female workers in the company is 420, then the respective ratio of total number of male workers to the total number of female workers in the company. உங்களுக்கு ஹோம்வொர்க் கொடுக்குற மாதிரி ஒரு கணக்கு வந்து சரியா? ஒரு நிறுவனத்தில் மொத்த தொழிலாளர்களின் எண்ணிக்கை 960 ஆகும். நிறுவனத்தில் பெண் தொழிலாளர்களின் எண்ணிக்கை 420 இருந்தால் நிறுவனத்தில் மொத்த பெண் தொழிலாளர்களின் மொத்த ஆண் தொழிலாளர்களின் எண்ணிக்கையின் விகிதம் என்ன? ஓகேவா? ஸோ இந்த கேள்வி நான் எக்ஸ்பிளைன் எதுவுமே பண்ண போறோம் இல்லை. ஏன்னா உங்களுக்கு கொடுக்குற ஹோம்வொர்க்கை நான் எப்பவுமே சொல்ல மாட்டேன். ஏன்னா நீங்களே வேற லெவலில் சால்வ் பண்ணுவீங்க. அதுவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கமெண்ட் செக்ஷன் ஃபுல்லாக கரெக்ட் ஆன்சர் கொடுக்கும்போது எனக்கே ஒரு வைபா இருக்கு. அப்போ மற்றவங்களுக்குலாம் சூப்பராக இருக்கும் இல்லையா? ஸோ இது உங்களோட நெக்ஸ்ட் கொஸ்டின் நான் போறேன். ஆஹா, பார்க்கும்போதே பயங்கரமா இருக்குல்ல. 2/3 of the number of employees of a company are male and the rest are female. If 3/8 of the male employees and 2/5 of the female employees are temporary employees and the total number of permanent employees is 740, then 7/15 of the total number of employees exceeds the number of temporary female employees. ஒரு நிறுவனத்தின் ஊழியர்களின் எண்ணிக்கையில் 2/3 ஆண்கள் மற்றும் மீதமுள்ளவர்கள் பெண்கள். ஆண் ஊழியர்களில் 8/3 பேர், பெண் ஊழியர்களில் 5/2 பேர் தற்காலிக ஊழியர்களாகவும், மொத்த நிரந்தர ஊழியர்களின் எண்ணிக்கை 740 இருந்தால் மொத்த ஊழியர்களின் எண்ணிக்கையில் 15/7 தற்காலிக பெண் ஊழியர்களின் எண்ணிக்கையை விட எவ்வளவு அதிகமாக இருக்கும்? சத்தியமா இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல புரியாது. டைம் ஸ்பெண்ட் பண்ற கொஸ்டின், குவாலிட்டி கொஸ்டின், எப்பயுமே டைம் எடுக்கும். பட் இதை மாதிரி கொஸ்டினை சால்வ் பண்ணு. இது மாதிரி கொஸ்டின் ஒரு 10 சால்வ் பண்ணா இஸ் ஈக்குவல் டு 100 பேசிக் கொஸ்டின்ஸ், 100 நார்மல் கொஸ்டின்ஸ். சரியா? இப்போ இங்க என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு கம்பெனில 3/2 மடங்கு மேல், மீதி பேர்லாம் ஃபீமேல். 3 பங்கா கம்பெனில இருக்கிறவங்களை பிரிச்சிங்கன்னா 2 பங்கு ஆண்கள், 1 பங்கு பெண்கள். சரியா? இதுதான் அதுல சொல்லிருக்காங்க. அடுத்து ஆண்கள்லயும் சரி பெண்கள்லயும் சரி, ஆண் ஊழியர்கள்லயும் சரி பெண் ஊழியர்கள்லயும் சரி, இந்த டெம்பரரி ஒர்க்கர்ஸ் பர்மனன்ட் ஒர்க்கர்ஸ் இருப்பாங்களா, அந்த மாதிரி 2 கேட்டகரியா பிரியுது. ஃபர்ஸ்ட் கம்பெனி, அதுல மேல் தனியா ஃபீமேல் தனியா பிரியுது. அப்புறம் மேல்ல டெம்பரரி ஸ்டாஃப் பெர்மனன்ட் ஸ்டாஃப், அப்புறம் ஃபீமேல்ல டெம்பரரி ஸ்டாஃப் பெர்மனன்ட் ஸ்டாஃப். சரியா? இதான் கண்டிஷன். அதை கொடுத்துட்டாங்க. மேலோட டெம்பரரி ஒர்க்கர்ஸ் எத்தனை ரேஷியோ, பர்மனன்ட் ஒர்க்கர்ஸ் எத்தனை ரேஷியோ, ஃபீமேலையும் டெம்பரரி ஒர்க்கர்ஸ் எத்தனை ரேஷியோ, பர்மனன்ட் ஒர்க்கர்ஸ் எத்தனை ரேஷியோ. ஒரே ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க. பர்மனன்ட் எம்ப்ளாயீஸ், மொத்த பர்மனன்ட் எம்ப்ளாயீஸோட எண்ணிக்கை 740. நான் உங்களுக்கு ஒரு மொத்த நிரந்தர ஊழியர்களின் எண்ணிக்கை வந்து பாத்தீங்கன்னா 740. அது அதுக்கப்புறமா ட்விஸ்ட் பாருங்க, அந்த மொத்த தொழிலாளர்கள் இருக்காங்கல்ல, டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் எல்லாம் பர்மனன்ட், டெம்பரரி, மேல், ஃபீமேல் எல்லாம் சேர்த்து அதுல 7/15 கண்டுபிடிச்சு டெம்பரரி ஃபீமேல் எம்ப்ளாயி எவ்வளவு பேர் இருக்காங்களோ அதை கண்டுபிடிச்சு அது ரெண்டுத்துக்கும் வர வித்தியாசம் என்னன்னு கேள்வி. ஸோ ஆப்ஷன் எல்லாம் சத்தியமா யோசிக்க கூட முடியாத ஒரு கொஸ்டின். இப்படியும் உங்களோட எக்ஸாம்ல கேட்பாங்க. நான் குரூப் டி ப்ரிப்பேர் பண்றேன், இப்படி ஹை லெவலெல்லாம் வராது, குரூப் டி ஒரு பேசிக் எக்ஸாம், இந்த மாதிரி தான் நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் சாப்டர் தான், இன்னும் நிறைய சாப்டர் எடுத்துட்டு வரேன். குரூப் டி கொஸ்டின், குரூப் டில கேட்கப்பட்ட சில கொஸ்டின்ஸ்
எஸ்எஸ்சிலேயே இது வரையும் நான் பார்க்கல. சரியா? ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. ரொம்ப பேசிக்கா தான் இருக்கும்னு பார்க்காதீங்க. செலெக்ஷன் வாங்க முடியாது, ரொம்ப கஷ்டம். சரியா? இப்போ இந்த மாதிரி கேள்விலாம் வந்ததுன்னா ஷார்ட்டா சொல்லணும்னா என்ன மாதிரி கேள்வினா இந்த மாதிரி 2/3, 3/4, 5/6, 7/15 இந்த மாதிரி நிறைய ஃப்ராக்ஷன்ல பின்னத்துல வரும் இந்த மாதிரி கேள்வி. அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா அந்த ஃப்ராக்ஷன்லாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எழுதி முடிச்சு சொல்றேன். இப்போ என்னென்ன ஃப்ராக்ஷன்லாம் கொடுத்தாங்க? 2/3, 3/8, 2/5, அந்த 7/15 இப்படிலாம் கேள்வி இருக்கு. கட்டாயமா நீங்க ஒரு வேலை பண்ணணும். அது என்னன்னா அசியூம் பண்ணணும். இதுல நீங்க ஏதாவது ஒரு வேல்யூவை மனசுல நினைக்கணும். அந்த வேல்யூ கொஞ்சம் சூப்பரான வேல்யூவாகவும் இருக்கணும். உங்களுக்கு டக்குன்னு ஆன்சரை கொண்டு வரணும். அது மாதிரி எப்படி அசியூம் பண்றதுன்னு நான் சொல்றேன். இந்த மாதிரி ஃப்ராக்ஷன்ல இந்த டினாமினேட்டர் இருக்கு பார்த்தீங்களா, கீழே டினாமினேட்டர் சொல்றோம். இது கூட எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம்னா என்னன்னா இது இந்த எல்லா எண்களும் போற மாதிரி வகுப்படுற மாதிரி ஒரு எண்ணை யோசிச்சுக்கோங்க. அந்த எண்ணு தான் உங்களோட டோட்டல். அதுக்கப்புறம் தான் நம்ம ஃபர்தரா மூவே பண்ண போறோம் கொஸ்டின். இப்போ இதோட ரேஷியோ பாத்தீங்கன்னா 15ஓட அடுத்த வாய்ப்பாடுல இது எல்லாமே போகணுமா செக் பண்ணுங்க. 15 2 30 இது போகாது. 15 3 45 போகாது. 60 போகாது. தென் 75 இது போகாது. அப்படியே பார்த்துட்டே வரும்போது 15 8 120 வரும். 15 8 120 120 இதுலயும் போகும், இதுலயும் போகும், இதுலயும் போகும். அப்போ இப்போதைக்கு நீங்க அசியூம் பண்ண போற அந்த வேல்யூ 120 ரேஸ் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன். ஸோ இந்த மாதிரி ஃப்ராக்ஷன்ல வரும் இந்த 1/3, 2/3, 7/50 எனிதிங். ஸோ அதோட டினாமினேட்டர் நீங்க பார்க்க போறீங்க. அந்த எல்லா டினாமினேட்டர்லயும் போற மாதிரி ஒரு எண்ணை சூஸ் பண்ணி டோட்டலா வைக்க போறீங்க. சரியா? இங்க நான் சூஸ் பண்ணியிருக்கிறேன் அந்த வேல்யூ 120 தான் என்னோட டோட்டல் ஒர்க். இது எல்லாம் இது இப்போ ரெண்டா பிரியுது இல்லையா? மேல் ஒன்று ரைட்டா கரெக்டா. அடுத்து மேல்லையும் ரெண்டா பிரியுது, ஃபீமேல்லையும் ரெண்டா பிரியுது. என்னது? மேல்லையும் டெம்பரரிக்கு டி எழுதிக்கிறேன், பர்மனன்ட்டுக்கு பி எழுதிக்கிறேன். அதே மாதிரி ஃபீமேல்லையும் ரெண்டா பிரியுது, டெம்பரரி ஒர்க்கர்ஸ், பர்மனன்ட். சரி, இப்போ தெரியுதா? பெரிய கலர்ல எல்லாம் யாரும் அந்த பிரச்சனை சொல்லல. சரி, இப்போதான் நீங்க தனித்தனியா கண்டுபிடிக்கணும். 120ல 2 பங்கு மேல், 1 பங்கு ஃபீமேல் சொல்லிட்டாங்க. 120ல அதை எப்படி பிரிப்பீங்க? 120ல 3ல 2 பங்குனா எப்படிதான் என்ன அர்த்தம்? 80 பேர் மேல், 120 பேர் ஃபீமேல். இருக்கிறது சாரி 40 பேர் ஃபீமேல். இருக்கிறதே 20 40 பேர் ஃபீமேல். சரியா? சரி, ரெட்லயே எழுதிக்கல. ரெட் இருக்கிற மாதிரி 80 பேர் மேல், 40 பேர் ஃபீமேல். இதுலயே எப்படி பிரிக்கிறாங்க? 8 பங்கா பிரிச்சா 8ல 3 பங்கு டெம்பரரி, 8ல 3 பங்கு டெம்பரரி. இதை 8ஆ பிரிச்சீங்கன்னா என்ன வரும்? 10. அப்போ 30 பேர் டெம்பரரி, 30 பேர் டெம்பரரி ஒர்க்கர்ஸ், மீதி இருக்கிற 50 பேர் பர்மனன்ட் ஒர்க்கர்ஸ். அதே மாதிரி இந்த பக்கம் 5ல 2 மடங்கு, இது 5ஆ பிரிச்சீங்கன்னா 8. அப்ப 8 2 16 பேர் இங்க டெம்பரரி, 24 பேர் பர்மனன்ட். சரியா? இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுதா? தான் போயிருக்கேன். இப்போ பாருங்க, இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா பர்மனன்ட் எம்ப்ளாயிஸ் 740 பேர். ஒரிஜினலா அவங்க கொடுத்தது 740. அது எப்பயுமே மேல வரணுமா? ஒரிஜினல். உங்களுக்கு என்ன வருதுங்க? பர்மனன்ட் எம்ப்ளாயிஸ் எத்தனை பேர்? பர்மனன்ட் எம்ப்ளாயிஸ் ரெண்டுமே மேல் ஃபீமேல் சேர்க்கணும். 50 24. உங்களுக்கு வரக்கூடியது 74. அவங்க கொடுத்தது 740, உங்களுக்கு வந்தது 74. இப்போ டெம்பரரி ஃபீமேல் எம்ப்ளாயிஸ் எத்தனை பேர் கண்டுபிடிச்சுக்கோங்க. டெம்பரரி ஃபீமேல் எம்ப்ளாயிஸ் எத்தனை பேர்? 16. எனக்கு வந்து சால்வ் பண்ணீங்கன்னா 10 10 16 160. அப்போ அவங்க சொன்ன டெம்பரரி ஃபீமேல் எம்ப்ளாயிஸ் வந்து 160. இதோட முடியல. இந்த டெம்பரரி ஃபீமேல் எம்ப்ளாயிஸ் ஒரு பக்கம் இருக்கட்டும். மொத்த எண்ணிக்கையில 7/15 நீங்க கண்டுபிடிக்கணும். மொத்த எண்ணிக்கையில நீங்க 7/15 கண்டுபிடிக்கணும். 120 நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க. அதுல
7 by 15 கண்டுபிடிக்கும். 8 are 7 56. சரியா? 56 இன்டூ 10 பண்ணணும். ஏன்னா இங்க இன்டூ 10 பண்ணிருக்கீங்க 500. ஓ மொத்த எம்ப்ளாயிஸ் 560. அவங்க சொல்ற மாதிரி அந்த 7 by 15னா 560. அதுல ஃபீமேல்ல இருக்கக்கூடிய டெம்பரரி ஒர்க்கர்ஸ் 160 பேர். இதை தான் மைனஸ் பண்ணி கேட்டிருக்காங்க சார் 400. ஸோ இது வரைக்குமே நல்லா புரிஞ்சுட்டு இருந்தது ப்ரோ. இந்த ப்ராப்ளம் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க, எனக்கு ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னு கண்டிப்பா யாராவது இருப்பீங்க. மெயினா இப்பதான் மேக்ஸ்க்கு வரீங்க இல்லை இப்பதான் நம்ம வீடியோஸ் வரீங்க அப்படின்னா அவங்களுக்கு இது இந்த ஃபீல் இருக்கும். ஒன்றும் இல்லை, இந்த வீடியோ மட்டும் கொஞ்சம் பேக் போய் மறுபடியும் பார்த்தீங்கன்னா கிளியரா புரிஞ்சிடும். சரியா? இதுல பெருசா ஒண்ணுமே இல்லை. எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக உங்களுக்கு இதுவே ரொம்பவே ஈஸியா இருக்கு. நான் நெக்ஸ்ட் கொஸ்டின் போறேன். நல்ல கேள்வி. 2005 தான் கேட்டிருக்காங்க சென்னை டிக்கெட் கலெக்டர்ல. ஆனா நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி கொண்டு வந்துட்டேன். சரியா? பாருங்க. An employer reduces the number of his employees in the ratio of 9:8 and increases their wages in the ratio 14:8. The difference in the amount of the total salary bill, which was originally rupees 1,890, after above the two changes. So, ஒரு முதலாளி தனது ஊழியர்களின் எண்ணிக்கையை 9:8 என்ற விகிதத்தில் குறைத்து அவர்களின் ஊதியத்தை 14:15 என்ற விகிதத்தில் அதிகரிக்கிறார். மொத்த சம்பள பில் தொகையில் உள்ள வித்தியாசம் முதலில் ரூபாய் 1890 மேற்கண்ட 2 மாற்றங்களுக்கு பிறகு என்னவாக இருக்கும்? நல்ல கொஸ்டின், குவாலிட்டி கொஸ்டின். இப்போ எதை பத்தி பேசுறாங்க? அவர் ஒரு ஓனர். சரியா? ஒரு ஓனர் என்ன பண்றாருன்னா 2 விஷயங்கள் பண்றாரு. எத்தனை ஊழியர்கள் இருக்காங்களோ அவங்களை குறைக்கிறாரு. இன்னொன்னு இருக்கிற ஊழியர்களுக்கு இப்போ இருக்கிற ஊழியர்களுக்கு சம்பளம் ஏற்றுறாரு. ஒண்ணு நல்லா தெரியும். இப்போ ஓனராக இருந்தாலும் அவரு எவ்வளவு செலவு பண்றாருன்றது எதை வச்சு தீர்மானமாகும்? எவ்வளவு பேர் வேலை செய்யறாங்க இன்டூ எவ்வளவு சம்பளம் தராங்க இல்லையா? வேஜஸ் கூலி. எவ்வளவு பேர் வேலை பார்க்குறாங்க இன்டூ பெருக்கி அவங்க ஒவ்வொருத்தரும் வாங்கக்கூடிய சம்பளம். இதுதான் ஓனரோட பில்லு. கரெக்டா? ஓனர் செலவு பண்ணக்கூடிய பில் அவங்களே அதுதான் டோட்டல் சேலரி. கரெக்டா? அதுல மாற்றம் நடக்குது. 2 விஷயம் இல்லையா? ஓல்டு நியூ. மாற்றத்துக்கு முன்னாடி 9 பேர் இருந்த ஊழியர்கள் 8 பேர் ஆயிட்டாங்க. முன்னாடி 9ல இருந்த ஊழியர்களின் எண்ணிக்கை இப்போ 8ஆ மாறிடுச்சு. அடுத்து சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் 14 கொடுத்துட்டு இருந்தாரு, இப்போ ஏற்றி 15. எல்லாமே ரேஷியோ, ஒரிஜினல் கிடையாது. நான் கம்பேர் பண்றதுக்காக இந்த மாதிரி எழுதுறேன். எக்ஸ் ஒய் எல்லாம் போட்டு குழப்பிக்காதீங்க. சரியா? அப்போ பில் என்ன வரும்? 126. ஆக மொத்தம் ஓனருக்கு லாபம் தான். சரியா? 126 பில் இருந்திருக்கு, இப்போ 120 தான் இருந்திருக்கு. சரியா? ஒரிஜினல் பில் அவங்க கொடுத்துட்டாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி அவருக்கு 1890 ரூபாய் பில் வந்திருக்கு. உங்களுக்கு என்ன பில் வந்திருக்கு? இந்த 126 ரூபாய். அப்படின்னா டிஃபரன்ஸ் கேட்கும். ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் இல்லை, 2 பில்லுக்கும் டிஃபரன்ஸ் ஆகும். நான் கேன்சல் பண்றேன்னா 21 சார் போகும், 21 அப்படியே 9 சார் டைரக்டா போகும். இப்போ ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம்னு வரும். ரூபாய் ஆப்ஷன் டி. ஓகே. ஸோ இதோட நான் இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த டைப் நல்லா இருந்துச்சுல. ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் வந்து ரொம்ப தரமா இருந்துச்சு. ஸோ நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? இட் இஸ் ஆல் அபவுட் கான்செப்ட். சரியா? கான்செப்ட்ஸ்லாம் நீங்க எப்படி போறீங்க? அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்றீங்களா? டஃப் கொஸ்டின் கூட இருக்கட்டும், மினிமம் ஸ்டெப்ஸ்ல போட்டீங்கன்னும் போது அவ்வளோ டைம் உங்களுக்கு எடுக்காது. ஸோ இது எல்லாமே சேர்த்து தான் செலெக்ஷன். நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? அடுத்த கிளாஸ்ல வந்து நம்ம காயின்ஸ் பார்ப்போம். சரியா? அதோட ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரேஷியோ கம்ப்ளீட். ஸோ அடுத்த வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.